சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். அமெரிக்க இடைக்கால தேர்தல்கள் நெருங்கும் வேளையில் ஈரானிய மோதலால் அதிபர் டொனால்டு டிரம்பின் மக்கள் ஆதரவு அதிரடியாக சரிவு. டிரம்பின் சட்டவிரோத போரை உடனடியாக நிறுத்த அமெரிக்க செனட்டில் அவசர தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் வாஷிங்டனில் மாபெரும் அரசியல் புயல் வீசுகிறது. மறுபுறம் வெளிநாட்டு சக்திகள் வேண்டாம் என முழங்கி உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க ஓமானுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஈரான். இதனிடையே உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய கொடூர பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் குழந்தை உட்பட 3 பேர் பலியான சோகம் இப்போது நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவில் வெடித்துள்ள அரசியல் முட்டுக்கட்டை, ஹோர்முஸ் மீட்பு முயற்சிகள் மற்றும் உலகளாவிய போர்க்களங்களின் தற்போதைய நேரலை நிலவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுவான புரிந்துணர்வு கட்டமைப்பை ஈரான் மற்றும் ஓமான் நாடுகள் எட்டியுள்ளதாக தெஹ்ரானில் இருந்து முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளைகுடாவின் பாதுகாப்பு என்பது இப்பிராந்திய நாடுகளின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு சக்திகள் இனி இப்பகுதியில் தலையிட தேவையில்லை என்றும் ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கெரிபாபாடி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஓமானுடன் எட்டப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கை வெறும் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு மட்டுமானதல்ல. இது ஒரு மிகப்பெரிய பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. எங்கள் வளைகுடா ஆண்டி நாடுகளுடன் எங்களுக்கு எந்த மோதலும் இல்லை என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அதே வழியில் ஈரானுக்கு எதிராக பிராந்திய நாடுகளை தூண்டிவிட அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சிப்பதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி முஸ்லிம் நாடுகள் ஒன்றுபட வேண்டும், வெளிநாட்டு சக்திகளை சார்ந்திருப்பது நமது பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் என்று பிராந்திய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மாரிப் மற்றும் ஹத்ராமோத் மாகாணங்களில் அரசு படைகள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் மீது ஹீதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய கொடூரமான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹீதி படைகள் மற்றும் அவர்களின் ராணுவ உபகரணங்களை குறிவைத்து ஏமன் தேசிய ராணுவம் பிரம்மாண்ட எதிர் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஏமன் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட காணொலி பதிவில் பேசிய ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் இந்த தண்டனை நடவடிக்கை நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து இலக்குகளையும் வெற்றிகரமாக அடைந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஏமன் ராணுவத்தின் அதிரடி நடவடிக்கை மற்றும் எச்சரிக்கையின் முக்கிய அம்சங்களின்படி அரசு படைகள் மற்றும் பொதுமக்கள் மீது ஹீதிகள் நடத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்த செய்தி தொடர்பாளர் ஹீதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு இனி எவ்வித கருணையுமின்றி உடனடி ராணுவ பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்தார். ஹீதிகளின் ஏவுகணை ஏவுதளங்கள், தற்கொலை ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் கனரக ராணுவ உபகரணங்களை முடக்கும் வகையில் இந்த ராணுவ நடவடிக்கை திட்டமிட்டு நடத்தப்பட்டு வெற்றிகரமாக முடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக மாரிப் பகுதியில் ஹீதிகள் நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்ட அரசு வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஏமன் நாட்டின் உள்நாட்டு போர் மீண்டும் முழு வீச்சில் வெடித்துள்ளதை இந்த எதிர் தாக்குதல் உறுதிப்படுத்துகிறது. அமெரிக்க இடைக்கால தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சரிந்து வரும் உள்நாட்டு ஆதரவு மதிப்பீடுகளை ஈரானிய அரசியல் பார்வையாளர்களும் மூடோபாய வல்லுநர்களும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஈரானுடனான நீடித்த ராணுவ மோதல், உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் ஏற்பட்டுள்ள கடுமையான அழுத்தங்கள் மற்றும் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் பணவீக்கம் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி உருவாகியுள்ளது. இது வெள்ளை மாளிகையின் வெளியுறவு கொள்கைகள் மீது அமெரிக்கர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை கணிசமாக குறைத்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கம் மற்றும் மத்திய கிழக்கு மோதலால் கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் விலைகள் உயர்ந்துள்ளதால் அமெரிக்க நுகர்வோரின் அன்றாட செலவுகள் கடுமையாக அதிகரித்துள்ளன. சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி டிரம்பின் பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளுக்கான மக்கள் ஆதரவு பெருமளவில் சரிந்துள்ளது. போர் எதிர்பார்த்தபடி விரைவாக முடிவுக்கு வராதது அமெரிக்க வாக்காளர்களிடையே சலிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ட்ரம்பிற்கு அமெரிக்க காங்கிரஸில் வலுவான ஆதரவு குறையும் பட்சத்தில் அது அமெரிக்காவின் போர்க்குணமிக்க வெளியுறவு கொள்கைகளை கட்டுப்படுத்தும் என தெஹ்ரான் கணித்து வருகிறது. பெரும்பாலான அமெரிக்கர்கள் போரினால் பிராந்திய சீர்குலைவு அதிகரிப்பதாக கருதுகின்றனர். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பணவீக்கம் நுகர்வோர் நம்பிக்கையை குறைத்துள்ளது. வரவிருக்கும் இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஈரானுக்கு எதிராக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்தி வரும் ராணுவ மோதலை சட்டவிரோதமான போர் என்று பகிரங்கமாக சாடியுள்ள அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் அந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி அமெரிக்க செனட்டில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க செனட்டர் யான் ஹிகன்லூபர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் இந்த அவசர தீர்மானம் குறித்து அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டு அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார். அமெரிக்க செனட்டர் ஜான் ஹிகன்லூபர் அறிக்கையின்படி ஈரானுக்கு எதிரான அதிபர் டிரம்பின் சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தீர்மானத்தை நாங்கள் இப்போதுதான் அமெரிக்க செனட்டில் அறிமுகப்படுத்தியுள்ளோம் என செனட்டர் ஹிகன்லூபர் அதிரடியாக அறிவித்துள்ளார். போரினால் அமெரிக்க ராணுவ வீரர்களின் உயிர்கள் தேவையின்றி பலியாகி வருவதாக செனட் உறுப்பினர்கள் கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளனர். வளைகுடாவில் மூண்டுள்ள போரினால் அமெரிக்காவில் எரிவாயு உரங்களின் விலைகள் வெண்ணி மூட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய போர்க்களத்தில் தொடர்ந்து ஏவுகணைகளை பயன்படுத்தி வருவதால் அமெரிக்காவின் சொந்த ராணுவ கையிருப்பு ஆபத்தான முறையில் தீர்ந்துவிட்டதாக செனட்டர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இப்போதே என்று செனட் உறுப்பினர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அச்சுறுத்தும் வகையில் வலியுறுத்தியுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஹோர்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய கொடூர தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் சட்டவிரோத கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை வலையமைப்பை குறிவைத்து அமெரிக்க அரசு கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பில்லியன் கணக்கிலான டாலர்களை பண மோசடி செய்ய பயன்படுத்திய 6 முக்கிய நிறுவனங்கள் மற்றும் ஒரு தனிநபர் மீது இந்த தடைகள் விதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தியுள்ளார். சர்வதேச நிதி அமைப்பில் சட்டவிரோதமாக நுழைய ஈரான் அரசு பயன்படுத்தி வந்த 2 முன்னணி டிஜிட்டல் சொத்து பரிமாற்றகங்கள் மீது நேரடியாக அமெரிக்க நிதி அமைச்சகம் தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் IRGC அமைப்பு மற்றும் அதன் இணைந்த கிளைகளின் நிதி வலையமைப்பை சீர்குலைக்க உதவும் துல்லியமான உளவு தகவல்களை அளிப்போருக்கு அமெரிக்காவின் நீதிக்கான வெகுமதிகள் திட்டத்தின் கீழ் $15 மில்லியன் வரை வெகுமதி அளிக்கப்படும் என வாஷிங்டன் அறிவித்துள்ளது. ஈரானின் நிதி பெட்ரோலியம் மற்றும் பயங்கரவாத நிதி ஆதரவு வலையமைப்புகளை முடக்கும் வகையில் இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளை அச்சுறுத்தவும் பயங்கரவாத படைகளுக்கு நிதி அளிக்கவும் அணுசக்தி திட்டத்தை முன்னெடுக்கவும் ஈரானுக்கு கிடைக்கும் கிரிப்டோ நிதி ஆதாரங்களை வாஷிங்டன் முற்றிலும் துண்டிக்கும் என டாமி பிகாட் எச்சரித்துள்ளார். உக்ரைனின் தலைநகர் கியூவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியங்கள் மீது ரஷ்ய படைகள் சனிக்கிழமை அதிகாலையில் நடத்திய திடீர் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட குறைந்தது 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உக்ரைன் முழுவதும் நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களில் 21 பேர் கொல்லப்பட்ட சில நாட்களிலேயே இந்த கொடூர தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. தலைநகரின் கிழக்கு பகுதியில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து விழுந்ததில் பேரதிர்வை ஏற்படுத்திய சக்தி வாய்ந்த வெடி சத்தங்கள் கேட்டதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கீவ் ஏவுகணை தாக்குதல் மற்றும் உக்ரைன் வான் பாதுகாப்பு நெருக்கடியின் முக்கிய அம்சங்களின்படி உக்ரைனின் அரசு அவசர சேவையான DSNS கீவ் நகரில் உள்ள வாகன நிறுத்துமிடங்கள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் தீப்பற்றி எரிவதை காட்டும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. கீவ் மேயர் விட்டலி கிளிஷ்கோ டெலிகிராம் பதிவில் எரிபொருள் தொட்டிகள் மற்றும் கட்டடங்களில் பற்றிய தீயை அவசர மீட்பு குழுவினர் தீவிரமாக அணைத்து வருவதாக தெரிவித்துள்ளார். சரிந்து விழுந்த ஏவுகணை துண்டுகளால் அடுக்குமாடி கட்டடங்களும் கார்களும் சேதமடைந்ததாகவும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்து 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பிராந்திய ராணுவ நிர்வாக தலைவர் திமுர் தகாச்சென்கோ உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைனிடம் வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு ஆபத்தான அளவில் குறைந்துள்ள நிலையில் உதவி கோரி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி செர்பியா நாட்டிற்கு அவசர பயணம் மேற்கொண்டுள்ளார். மேற்கத்திய நட்பு நாடுகளிடமிருந்து ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை பெறுவதில் ஏற்படும் தாமதங்களே பயங்கரமான உயிரிழப்புகளுக்கும் அழிவுக்கும் வழிவகுப்பதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் உட்பகுதியில் உள்ள 2 முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கருங்கடலில் மாஸ்கோவுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாகவே மாஸ்கோ இந்த ஏவுகணை வீச்சை நடத்தியுள்ளது.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.